சுண்டைக்காயை தேவையான அளவில் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. அதோட கசப்பெல்லாம் கீழே இறங்கும். அதோட கலர் மாறி இருக்கு பாருங்கள். இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். கடாயை காய வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய், சுண்டைக்காயை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்குதோ அந்த அளவுக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும். சுண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு, சுருக்கமாகிடுச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் நல்லா கொதிச்சு வச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம்.